அந்த பாறையில தான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்தப்போ பேர் எழுதி வச்சேன். என்ன காட்டு இருமையா, அதை கப்புள்ஸ் உட்காந்துருந்தாங்களா, நான் பார்த்தோம் என்னடா நம்மளை இப்படி பார்க்குறான் அப்படின்னு. அப்புறம் நான் கை காமிச்சதும் அந்த பையன் மட்டும் தான் பின்னாடி திரும்பி பார்த்தாப்புல. ஹலோ சேனல்ஸ், இன்றைக்கி மார்னிங் வந்து பார்த்திங்கன்னா ரைடு கிளம்பிட்டோம். ஸோ வண்டி பாருங்கள் வெளியே நிற்கிது, ஸோ காவல் நிற்கிது. ஸோ இப்போ டைம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4:30 ஆகுது எக்ஸாக்டாக. பட் இப்போ செம்ம ஹீட்டு ரொம்ப ஒரு மாதிரி வேக்குது. ஸோ வண்டி நிற்கிது, வச்சுருவாங்க போகலாம். அப்படியே போக போக ஒவ்வொன்றா வ்ளாக் பண்ணுறேன். ஏரியாக்குள்ளே நிறைய நாய் இருக்குது, கொஞ்சம் சவுண்டதையும் மறைச்சனால எல்லாம் கத்த ஆரம்பிச்சிடும். சரிங்க சார், மார்னிங் ஒரு வீடியோ போட்டிருப்பேன் குட்டியா. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா லைட்டிங்கில் கைஸ் ஆக்சுவலாக பெருசாக. ஸோ அதனால் வந்து கொஞ்சம் லைட்டிங் வரட்டும் அப்படின்னு வண்டி எடுத்துகிட்டு அப்படியே போயிட்டே இருந்தேன். அப்புறம் இப்போ பாலக்காடு தாண்டி இப்போ திருச்சூர் ரோட்டில் போயிட்டுருக்கோம். ஸோ இது வந்து ஒரு ரவுண்ட் ட்ரிப் தான் ஆக்சுவலாக. ஸோ எங்கேன்னு பார்த்தீங்கன்னா அதிரப்பள்ளி அண்ட் வந்து பார்த்திங்கன்னா வால்பாறை, அப்படியே வந்து ரிட்டர்ன் அப்படியே கோயம்புத்தூர் வர மாதிரி. ஸோ ஃபஸ்ட்டு வந்து வால்பாறை அதிரப்பள்ளி தான் பிளான் பண்ணேன். அப்புறம் இன்கேஸ் வந்து சம்டைம் விடாமல் போயிட்டாங்க அப்படின்னா நம்ம மறுபடியும் வால்பாறையிலேயே நின்றுட்டு அதவே பார்த்துட்டு வர மாதிரி இருக்கும். ஸோ அதனால தான் சரி இந்த ரூட் சூஸ் பண்ணுவோம். இன்கேஸ் இதில் ஏதாவது அலோடு இல்லை அப்படின்ற மாதிரி இருந்தால் கூட நம்ம வந்து கேரளா சைடில் வந்து ஒரு 2-3 பிளேசஸ் இருக்குது. ஸோ அந்த பக்கம் எக்ஸ்ப்ளோர் பண்ணிடலாம் அப்படின்ற ஒரு சின்ன பிளானில் தான் போகிறேன். இது என்ன நடக்க போகுது என்ன ஆகுதுன்னு தெரியல, இனி அங்கே போனால் தான் தெரியும். அந்த டைம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு 6:15 என்னமோ ஆகுது. ஸோ நமக்கு 4:45 சம்திங் என்னமோ கிளம்பணும். அப்படியே ஒரு லெவல் ஸ்லோவாக தான் போயிட்டுருக்கேன். ஸோ போய்ப்போம், ரொம்ப ரஷ் அடிக்கவும் வேண்டாம் அப்படின்ட்டு. அண்ட் ஆல்சோ கைஸ் அவருக்கு மிஸ்ட் எப்படி இருக்குது. அண்ட் ஆல்சோ இது பெரும் பனி மட்டும் இல்லை, கொஞ்சம் புகையும் சேர்ந்து தான் இருக்கும். ஏன்னா இன்றைக்கி வந்து இங்கே கேரளா ஸோ விஷு செலிப்ரேட் பண்ணிகிட்ருக்குறாங்க. ஸோ அதனால தான் எங்கே அங்கங்கே டைவர்ஷன் போட்டு வச்சுருக்காங்க. இல்லை எங்கிட்ட டைவர்ட் ஆகிறதுன்னு தெரியலையே. ஸோ ஃபுல்லாக கேரளாவில் வந்து விஷு செலிப்ரேஷன் போயிட்டுருக்கு. தமிழ் நியூ இயர் வேறு. ஸோ சித்திரை திருநாள் எல்லாம் வந்து பயங்கரமாக பட்டாசு வெட்டிச்சு எல்லாம் பிளாஸ்ட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ செமையாக இருக்குது கைஸ். சரி வாங்க அப்படியே போவோம். நம்ம வந்து கிட்டத்தட்ட திருச்சூர் பக்கம் போய் தான் நம்ம லெஃப்ட்டு திரும்பணும். ஏன்னா அங்கேருந்து தான் வந்து அதிரப்பள்ளி ரூட் போகிற மாதிரி. இந்த கேமரா ஆங்கிள் கொஞ்சம் கரெக்டாக இருக்கான்னு பாருங்கள். ஆக்சுவலாக வந்து இப்போ தான் வந்து மறுபடியும் மாற்றிருக்கேன். ஏன்னா ஃபஸ்ட்டு இன்னும் மேலே இருந்துச்சு. ஸோ ஸ்பீடோமீட்டர் எதுவுமே தெரியாது. இப்போ அது தெரிகிற மாதிரி வச்சுருக்கேன். எனக்கு ரோட் விசிபிலிட்டி எந்த அளவுக்கு இருக்குதுன்னு தான் தெரியல. நான் இடையில அங்கங்கே செக் பண்ணி எடுத்துகிட்டு வரேன். கொஞ்சம் கொஞ்சமாக அட்ஜஸ்ட் பண்ணி என்ன தெரியலையே. இந்த ரூட் ஃபுல்லாகவே எல்லாம் டைவர்ஷன் போட்டு வச்சுருக்காங்க. எதனால் அப்படியே ஒரு டைவர்ஷன் கேஸ். ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா அது நல்லா பயங்கரமாக இருந்துச்சு, விட்டுட்டாங்க நல்லா கீழேயே. என்ன வண்டி தான் கொஞ்சம் டக்குன்னு அடியான மாதிரி இருந்துச்சு. நமக்கு வண்டிக்கு வைக்கிறதுக்குனே ஆப்பு வைக்கிறதுக்குனே வருதுங்க. நம்மளது வேறு இப்போ பத்தாவதுக்கு போக்கு வேறு ஸ்டெம்ப் வேறு ஒரு மாதிரி சவுண்டு வருது. ஸோ அதையும் வேறு ரெடி பண்ணணும். எத்தனை வந்தால் இல்லை லைனாக முதலாவது மற்ற மனுஷங்களுக்கு தான் தெரியும் இவனுக்கு சம்பளம் வந்துருச்சுடா, போனங்கடா செலவு வைங்கடா அப்படின்ற மாதிரி. இப்போ இது முதற்கொண்டு நமக்கு சம்பளம் வந்துருச்சுன்னு தெரிஞ்சா என்னென்ன பஞ்சாயத்து பண்ண முடியுமோ எல்லாத்தையும் பண்ணிடுறது. இதுகளுக்கு செலவு பண்ணிட்டு மாதம் கடைசி நம்ம பிச்சை எடுக்க வேண்டியதாக இருக்குது. சரி விடுங்க, யானையை வாங்கிட்டு தீனி போட முடியல அப்படின்னா இங்கே ஃப்ளைஓவர்ஸ் பில் போட்டிருக்காங்களா?
That's the reason. Guys, இதோட தேர்டு டைம் வந்து நம்ம இந்த த்ரிஷூர் டனல் வரோம்னு நினைக்கிறேன். சூப்பராக தான் இருக்கு. லடாக்குக்கு அப்புறம் இந்த டனலெல்லாம் பார்க்கறது அங்கெல்லாம் சலிக்க டனலு. ஸோ அந்த இதெல்லாம் வந்து இது ஞாபகப்படுத்துது. அபவுட் 1 year பக்கம் ஆயிடுச்சுங்க. ஸோ லிட்டரலி கைஸ் இப்போது த்ரிஷூர் பக்கம் வந்திருக்கோம். ஏன்னா கொஞ்சம் தூரத்தில் வந்து லெஃப்ட் எடுக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ லெஃப்ட் எடுத்தோம் அப்படின்னம்னா மதுரைப்பள்ளி ரூட் பிடிச்சிக்க வேண்டியதான். ஸோ ஆல்மோஸ்ட் இப்போ வந்து ஒரு 95 kilometers ட்ரைவ் பண்ணியிருக்கோம். பார்ப்போம் இன்னும் எவ்வளோ தூரம் போகணும்னு தெரியலையே. அங்கிருந்து மறுபடியும் வால்பாறை போய் அப்பா ஆக்சுவலாக இன்னைக்கு நாள் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் டிரைவிங்கில் தான் இருக்க போகுதுன்னு நினைக்கிறேன். கைஸ் இங்கே பாருங்கள், அதிரப்பள்ளி வந்தாச்சு. டிக்கெட்டு 2-wheeler அண்ட் 3-wheelerக்கு 715. அடல்ட் வந்து ஒரு பர்சனுக்கு 60 rupees. ஸோ நம்ம வால்பாறை போகிறது அப்படின்னா போய்க்கலாம். ஆனால் அங்கே இருக்கிற செக் போஸ்ட்டில் சொன்னால் போதும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா உள்ளே வந்து ஃபால்ஸ் விசிட் பண்ணுறதுக்கு. ஸோ அங்கே கேமராவெல்லாம் அலோடு இல்லையாமல் அதெல்லாம் கழட்டி உள்ளே வச்சுட்டு போகணுமா. சரி பார்த்துக்கலாம் வாங்க அங்கே வந்து. ஹலோ கைஸ், வந்தாச்சு அதிரப்பள்ளி ஃபால்ஸ். பேக் சைடில் பாருங்கள், தண்ணி பெரிய லெவலில் இல்லை. பட் இருந்தாலும் இது நான் ஃபஸ்ட் டைம் வந்தேன் கைஸ். அப்போ வந்து இருந்த அளவுக்கு இருக்குது தண்ணி. ஆக்சுவலாக வந்து பாருங்கள், இருங்க அப்படியே காட்டுறேன், ஒரு இடத்த ஜூம் பண்ணி காட்டுறேன். ஸோ அந்த மரத்துக்கு கீழே ஒரு சின்ன ஒரு பாறை தெரியுதுங்களா? ஸோ அந்த பாறையில் தான் வந்து ஃபஸ்ட் டைம் வந்தப்போ பேர் எழுதி வச்சேன். இங்கேருந்து க்ராஸ் பண்ணி போனோம். இதில் தண்ணி லெவல் வந்து சேம் இதே தான் இருந்துச்சு. ஆனால் இன்னும் நிறைய செடியெல்லாம் இருந்துச்சு, மரமெல்லாம். ஸோ அதெல்லாம் இப்போ இல்லை. அங்கேருந்து க்ராஸ் பண்ணி போய் வந்து அங்கே எழுதிட்டு வந்த பேர் அந்த கல்லில். ஸோ இடையிலேயே கொஞ்சம் ஆழமான இடமெல்லாம் இருக்குது. அதை இப்போ நினச்சா பயமாக இருக்குது. அப்போ எப்படா போனோம் அப்படின்ற மாதிரி சம்பவம் இருக்கும் கேஷ். ஒரு 5-6 yearsே இருக்கும்னு நினைக்கிறேன். 5 yearsக்கே 6 years இருக்கும். ஸோ அங்கே பாருங்க, அங்கேருந்து ஸோ அங்கே தான் குளிக்கிற மாதிரி இடம் இருக்குது கொஞ்சம். இங்கே போய் பார்ப்போம் தண்ணி விழுகிறது. இங்கிட்ட நல்லா தெரியுது. இங்கே தான் வியூ சூப்பராக இருக்குது. இங்கே கீழே இருக்குது, அங்கே கீழெல்லாம் உட்காந்துருக்காங்க பாருங்க. அதெல்லாம் இறங்கி ஏற முடியாது கேஸ் நம்மளால். ஏன்னா இத்தனை வச்சுட்டு நம்ம ரைடிங் சூட்லாம் போட்டு இறங்கணும்னா அவ்வளோதான். சரி கைஸ், ஓகே நம்ம ஃபால்ஸ் வந்துட்டோம். ஸோ கொஞ்சம் நேரம் அப்படி டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு நீ அடுத்ததாக கிளம்பி போனோம்னு வைங்க, மேலே போனோம்னா வண்டி எடுத்துகிட்டு நீங்கள் அப்படியே வந்து வால்பாறை கிளம்புறது தான். ஸோ அதுக்கு வந்து இந்த டைம் நாங்கள் எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனும் இல்லாமல் இருக்குது. மேபி அந்த சைடு வந்திருந்தால் ரெஸ்ட்ரிக்ஷன் இருந்திருக்க வாய்ப்பு இருக்குது. பட் வந்து நான் வந்தது கேரளாவுக்கு சைடு வந்துட்டேன். நீங்கள் அதை அப்படியே வந்து இதில் ஏறிட வேண்டியதான். பிகாஸ் என்னென்னா நான் நேற்று நைட்டை யோசித்தேன், சரி மேபி வந்து ஏதாவது சின்னதாக வந்து
எஃபெக்ட் ஆகுமோ அந்த பக்கம் போய் சுற்றி வரும்போது. தட்ஸ் வை இந்த வழியவே எடுத்தாச்சு. இன்றைக்கி கொஞ்சம் தூரம் தான், நீ கிளம்பி போயிட்டே இருக்க வேண்டியதான். சரி வாங்க போவோம். காய்ஸ், ஆதிரப்பள்ளியிலேருந்து கிளம்பியாச்சு காய்ஸ். ஃபால்ஸை விசிட் பண்ணிவிட்டு அப்படியே வந்து அதிரப்பள்ளியை தாண்டி வால்பாறை ரூட்டு வரோம். சாலக்குடி, இந்த அழகான சாலக்குடி ரிவர் ஒட்டியே எவ்வளோ அழகாக இருக்குது தெரியுமா? அது செம்ம பியூட்டிஃபுல்லாக இருக்குது. இது அந்த அதிரப்பள்ளி ஃபால்ஸ் வரைக்கும் கூட தெரியல. இங்கே தான் வந்து அந்த வாட்டர் ஃப்ளோ ஆகி போகிறது அழகாக இருக்கு உள்ளெல்லாம். ஸோ இனி இங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா வால்பாறைக்கு அரௌண்ட் 70 or 75 கிலோமீட்டர்ஸ். ஸோ அதை நம்ம ஜாலியாக இதை நேச்சுரல் பக்காவாக என்ஜாய் பண்ணிட்டே போவோம். ஒண்டர்ஃபுல்லாக இருக்குது கைஸ். சுற்றியும் வந்து மூஞ்சி மறந்தா ஃபுல்லாக. நல்ல வேலை கொஞ்சம் முன்னாடி இருந்த பங்கில் ஃபியூல் அப் பண்ணிட்டேன். ஏன்னா நீ எங்கே பங்க் இருக்குன்னு தெரில. ஸோ நம்ம பாட்டுக்கு அப்படியே வந்து இந்த இயற்கை அழகை ரசிச்சுட்டே போக வேண்டியதான். எங்கேயாவது குறுக்க மான், யானை, காட்டெருமை இப்படி எதாவது வந்துச்சுன்னா அதுகளையும் ரசிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். ஆஹா, ஓ சாமி கைஸ், இது கிளைமேட் இப்படி ஒரு மாதிரி சட்டிலாக தான் இருக்குது. பட் அந்த வெயிலோட இது பார்த்தீங்கன்னா நல்ல சுல்லு நட்டிக்குது. காற்றடிச்சா சில்னஸ் இருக்குது. ஆனால் இது ரொம்ப ஐயோ வேர் தூத்திருச்சு நமக்கு. கீழே இறங்கி தேடுறதுக்குள்ள அப்பா, இன்னும் ஒரு காரு பாதியில் நிற்கிது. எனக்கு இது இருக்கோ? அப்படி அப்ரோப்டா தெரியாது. எதுக்கும் அங்கேயும் இங்கேயும் பார்த்தே போவோம். ஷார்ட்டடான ரூட் வேற. அது பாறைக்கும் அதுக்கு பெருசாக வித்தியாசமெல்லாம் தெரியாது. இந்த விண்டு மேலே படவும்னா நிம்மதியாக இருக்கு. இல்லைன்னா அதான் பாருங்க, கீழே பாருங்க ரிவர் தெரியுதான்னு தெரியலையே, மூங்கில் ஃபுல்லாக மறைஞ்சிச்சு. ஸோ அந்த ரிவரை ஒட்டியே தான் போயிட்டுருக்கோம். இதில் இன்னொரு ஃபால்ஸும் இருக்குது. அது என்னென்னா டக்குன்னு ஞாபகம் வரல கைஸ். எனக்கு அந்த ரிவர் பக்கம் போகும்போது சொல்கிறேன். ஸோ செம்ம பியூட்டிஃபுல்லாக இருக்குது ரோடு. முக்கியமாக சான்ஸே இல்லை. ஸோ பின்னாடி 2 வண்டி வந்துட்டுருக்குது. அவங்க பொறுமையாக வராங்க. சூப்பராக இருக்குது. ஆத்தாடி ஆத்தா, ஸ்டெம்பு பிடிங்கிரும் போல இருக்கு. சாலக்குடி ரிவரை வந்து தாண்டுற ஒரு பிரிட்ஜு இது. இதை விட்டால் இன்னைக்கு அதிரப்பள்ளி முன்னாடி நம்ம ஒன்று இருக்கு. ஸோ அதுதான் ரிவரை கிராஸ் பண்ணி போகிற பிரிட்ஜஸ். சூப்பராக இருக்கு கைஸ் ஆக்சுவலாக இது. ஸோ கிளைமேட்டு பார்த்தீங்கன்னா பக்காவான கிளைமேட்டு. அதாவது மழை இல்லை, ஆனால் மழை பெஞ்சு ஓஞ்சி அந்த சில்னஸ்ஸே நிற்கிது அப்படியே. மேபி ஈவினிங் ஆர் நைட்டு வந்து பெய்யும்னு நினைக்கிறேன். ஏன்னா அப்படி பேஞ்சிருக்கு. அப்படி பேஞ்சா தான் வந்து இந்த டே டைமில் வந்து இந்த சில்னஸ் அப்படியே நிற்கும். நான் சாப்பிடல, காலையிலேருந்து பசிக்குது. ஏதாவது ஒரு நல்ல பிளேஸ் கிடைச்சா. அவ்வளோதான், இதை தாண்டி இங்கே எங்கே இருக்குன்னு தெரில. அங்கே சாப்பிட்லாமான்னு தோணுச்சு அதிரப்பள்ளி ஃபால்ஸ் கிட்ட. ஆனால் அது கீழே டக்கு அந்த இறங்கி ஏறினதுக்கு ஒரு மாதிரி வயிறு ஒரு மாதிரி இருந்துச்சா. ஸோ அப்போ சாப்பிட்ருந்தேன் அப்படின்னாலும் ஏதாவது வாமிட் வர மாதிரி ஆகிருக்கும். ஸோ அதனால தான் சரி அவாய்ட் பண்ணிட்டேன். சாப்பாடு இல்லைனாலும் தண்ணி குடிச்சு கூட இருந்துக்கலாம். ஆனால் ஒன்ஸ் அந்த வாமிட் வந்து இது உடம்ப டயர்டாக்கி விட்டுருச்சுன்னு அவ்வளோதான். அந்த டயர்ட்னஸ் அப்படியே அந்த டே ஃபுல்லாக அப்படியே நிற்கும்.
பரவாயில்லைங்க, நல்லா தான் போட்டிருக்கேன் ரோடெல்லாம். கைஸ், அடர்ந்த காட்டுக்குள்ளே தனியாக போயிட்டுருக்கோம் பாருங்க. வச்சுமரம் ட்ரைபல் காலனி. ஸோ அதுக்குள்ளே ஒரு ரோடு போகுது, அந்த உள்ள ரோடு. ஸோ அதெல்லாம் ட்ரைப் காலனி. இங்கே பாருங்க கீரி ஓடுது பாருங்க, தெரியுதா? ஐயோ உள்ளே போயிடுச்சு. அது பிளாக் கலர்ல இருக்குங்க, நல்ல பெருசா கீரி. பேட்டரி வேற டவுன் ஆயிட்டு இருக்கு. பேட்டரி எங்கேயும் நிறுத்தி மாத்தணும். பாருங்க, இதெல்லாம் யானை வர பாதை தான். எப்படி இருக்கு பாருங்க. இந்த வழியாக தான் இறங்கு இப்படியே போகும். ஏன் லைன் கட்டி நிற்கிறாங்க? நிற்கிதோ? இங்கிருந்தும் கை கட்டிட்டு இருக்கிறாங்க. அங்கதான் கை கட்டுறாங்க. ஒன்னும் காணோம். நத்திங். நம்ம இங்கே அதிரப்பள்ளியிலிருந்து வந்து பார்த்தீங்கன்னா வால்பாறை ரூட்டு போயிட்டுருக்கோம். ஸோ நவ் வி ஆர் இன் அந்த நேரோ பிரிட்ஜுன்னு சொல்லி ஒரு பிரிட்ஜ் இருக்குது உள்ள. ஸோ வாட்டர் ஃப்ளோ பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்குது. பாருங்கள், தெரியும். ஸோ இந்த தண்ணியெல்லாம் அங்கே தான் போகுது. அது நல்லா இருக்குது. இங்கே பாருங்க, இங்கே ரொம்ப இதுவாக இருக்குது, ரொம்ப ப்ரைவேட்டடாக இருக்குது, ஆனால் சூப்பராக இருக்குது. ரூட்டும் பார்க்காங்க, சும்மா ஒரு நேரமாக ஒரு குட்டி ரோடு தான். அங்கே இருங்க, நேரோ பிரிட்ஜுன்னு எதுக்கு சொல்கிறாங்கன்னு பாருங்க. பின்னாடி வண்டினா மழையா வேறில்ல. ஓ வாச்சரா? யூனிஃபார்ம் யூனிஃபார்ம் போட தெரியா? இந்த நேரோ பிரிட்ஜ் இருக்குல்ல, அங்கிருந்து கிளம்பிட்டோம். அவரு ஒருத்தர் வேஸ்ட் போட்டு நடந்து வந்தாரா, அவரு வாட்சராமா. ஸோ அவர் பக்கம் வந்து சொல்றாரு, நான் வாட்சரானு அப்படின்னு. நான் ஏதோ சரி உள்ளூர்காரரு ஏதோ கேட்குறாப்ல அப்படின்னு நினச்சிருக்கேன், அவன் அப்படின்னு நினச்சிட்டேன். அப்புறம் தான் பார்த்தா சரி வாட்சரே இங்கே எல்லாம் வைக்கக்கூடாது, வாங்க கிளம்பிங்க அப்படின்றாப்புல. ஆனால் ஒன்றும் இல்லைங்க, ஃபேமிலியாக யாராவது வராங்க அப்படின்னா இவங்களுக்கு கொஞ்சம் காசை கொடுத்தாங்கன்னா கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் விட்டுருவாங்க. அது வேற மேட்ரு. அப்போ சாமி, இந்த ரோடு கொஞ்சம் தூரம் வரைக்கும் நல்லா தான் இருந்துச்சு, இப்போ ரொம்ப மோசமாயிட்டு. இந்தா சரி, என்ன காட்டு எருமையா? சி, வீட்டு எருமைங்க. ஏங்க, இவங்க நின்று கொடுத்த இதுக்கெல்லாம் பார்த்தா பயங்கரமா இருக்கும்ல நினைச்சேன். சற்று நேரத்தில் நானே எக்ஸைட் ஆகிட்டேன்.
அந்த காலெல்லாம் பார்த்தோன்னே ஓ காட்டெருமை தான் நிற்கிது போல இருக்குது அப்படின்னு. பாத்தீங்களா, இதுதான் கார்ல இருக்கிற பிரச்சனை. இது ஒன்னே ஒண்ணுதான். ஏன்னா இந்த எருமைக்கே அவங்க நிக்க வேண்டியதா போச்சு லைனா ஒவ்வொருத்தரா. இதுக்கும் இவனுல இருந்து டிஸ்டன்ஸ் வச்சுக்கலாம். ஏன்னா திடீர்னு நின்னாலுமே இவனுல இருந்து நம்ம தப்பிக்கணும் அப்படின்னா நமக்கு அவனுக்கு டிஸ்டன்ஸ் வேணும்ல. காரு பின்னாடி சேஃப்டின்னு பார்த்து கடைசியில் அவனுங்களோடய ஒட்டி நின்றுட்டோம்னா அவனுங்க உள்ள உட்காந்துருவான். நீ ஓடிடுவே அந்தாண்டா மாட்டி பண்ற மாதிரி. சம்பவமாயி போச்சு. அங்க அதிரப்பள்ளி செக் போஸ்ட் கிட்ட வாங்கின ஒரு பாஸ் மடிச்சு வச்சேன். எங்க வச்சேன்னு தெரியல. எனக்கு என்ன சைட் பேக்கெட்ல வச்ச மாதிரிதான் இருக்கு. பட் எங்க போச்சுனே தெரியல. இடையில மொபைல இது எடுக்கும் போது விழுந்துருச்சா என்னன்னு தெரியல. ஏன்னா அங்க அந்த இடையில வந்து அந்த நேரோ பிரிட்ஜில் வந்து இப்போ இது வீடியோ எடுக்கிறதுக்கு எடுத்தோம்ல, மேபி அப்போ விழுந்துருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா அங்க ஒரு பக்கம் தான் நிறுத்தினேன். காணோம், பாஸை காணோம். இங்க வந்து பாஸ் கேக்குறாங்க எப்பா. அப்புறம் கடைசியில அவங்க வச்சிருக்கிற ஒரு மிஷின்லயே போட்டு பார்த்தாங்க என்ட்ரி ஆயிருக்கான்னு. அப்புறம் ஓகே அப்படின்னு சொல்லி விட்டுட்டாங்க. நல்ல வேலை எதுவும் ஃபைன் எல்லாம் போடலை. ஆக்சுவலாக ஃபைன் போட்டிருப்பாங்க. நமக்கு பக்கத்துலேயே இன்னொரு வண்டி வந்துச்சு, அதுவும் 100 தான். ஒரு கப்பல் வந்தாங்க. ஸோ அவங்களுதும் பாஸ் தொலைஞ்சிருச்சு. நல்ல வேலை அவங்க ஃபோட்டோ எடுத்து வச்சுருந்துருக்காங்க. எங்க நமக்கும் கப்பல் இருந்திருந்தா பின்னாடி யாராவது உட்காந்து போட்டோ எடுத்துருக்கலாம். சரியே அவங்க போட்டோவும் எடுக்கல, ஒன்றும் எடுக்கல. அதனால அதில் போட்டு பார்த்தோன்னு வந்துருச்சு. ஆக்சுவலாக வீடியோவில் வந்து இதுதான் பிக்காக இருந்திருக்கு. அதனால நம்ம அந்த அதிரப்பள்ளி ஃபால்ஸுக்கு போகிறக்கு ஒரு பாஸ் வாங்கினாங்களே, ஸோ அதுதான் வீடியோவில் இருக்குது. ஸோ இனிமேல் வந்து ஏதாவது ஒரு பாஸுக்கு இது இருக்குன்னா அதை ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கணும் பண்ணுறது. எப்பயுமே அந்த ஹார்ட் காப்பீஸ் கையில் இருக்குன்னா நம்ப முடியறதில்ல. எங்கேயாவது ஒருக்கா தொலைஞ்சிருது. எப்பயுமே தொலையாது நம்மக்கிட்ட, என்னன்னு தெரியல. இன்னைக்குன்னு பார்த்து செஞ்சிச்சு. தேங்க்யூண்ணா. நல்ல ஒரு பிளாஸ்டிக் பாட்டில் ஒரு தெருவில் ஓடி போய் யாரும் வண்டி ஏற்றி விழுந்துடக்கூடாது அப்படின்றதுக்காக வருமத்தில் இருக்கிறப்ப. Guys, we are reached சோலையார் டேம். இங்கே இருக்கு பாருங்க தமிழில் சோலையார் அணை தெரியுதா? நல்லா பெருசாக இருக்குது. ஆக்சுவலாக டேமு கீழே போகிறோம். இங்கே நிறுத்தும் போது காட்டுறேன். தண்ணி நிறைஞ்சு வந்துச்சு அப்படின்னா நல்லா இருக்கும். வால்பாறைக்கும் 23 கிலோமீட்டர். மேலே போனோம் அப்படின்னம்னா சோலையார் டேம் பார்க்க முடியுமான்னு தெரியல. பாருங்க சோலையார் டேம். இது ரொம்ப டிசப்பாயிண்டட் கைஸ். ஏன்னா நான் தண்ணி கம்மியாக இருக்கும்னு நினச்சேன். பட் வந்து இப்படி கம்மியாக இருக்கும்னு நான் சுத்தமாக நினைக்கவே இல்லை. ரொம்ப கம்மி கைஸ், ரொம்ப கம்மியாயிருச்சு. கீழே வருங்க மதவுக்கும் அதுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 மாடி கட்டடத்தோட ஹைட் இருக்க மாட்டிருக்குது. ஸோ அந்தளவுக்கு கம்மியாக இருக்குது தண்ணி. அண்ட் சுற்றியும் ஃபுல்லாக மண் தோண்டி எடுத்திருக்காங்க தெரியுதா? அங்கே இருக்குதுங்க, அங்கே கொஞ்சம் தண்ணி வந்துட்டு இருக்குது ஒரு ஓட மாதிரி. ஸோ அந்த தண்ணி தான் இதுக்குள்ளே சேர்ந்துட்டு இருக்குது. இது எப்படி இருந்தது தெரியுங்களா? அது நான் லாஸ்ட் டைம் வந்து பார்க்கும்போது அந்த திண்டு இருக்குது பார்த்தீங்களா, அந்த திண்டில் ஒரு 3/4 மேலே இருந்துச்சு. சரி கைஸ் வாங்க அப்போ
அப்படியே வால்பாறையிலேருந்து நம்ம கிளம்பிகிட்டு இருக்கோம். ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா வால்பாறையை போல கைஸ், ஏன்னா வால்பாறைக்கு முன்னாடி ஒரு 6 கிலோமீட்டருக்கு முன்னாடியே வந்து இந்த ரூட்டு அந்த அதிரப்பள்ளி ரூட்டு வந்து ஜாயின் ஆகிடுது. ஸோ நான் அப்படியே வந்துட்டேன் இதுக்குள்ளேயே. நான் வால்பாறையில் போய் என்ன உள்ளே போய் மறுபடியும் போனால் கூழாங்கல் ஃபால்ஸுக்கு அதுக்கு இன்னும் கொஞ்சம் தூரம் போகணும். கூழாங்கல் ரிவர் இருக்குது. ஸோ அதெல்லாம் ஆல்ரெடி நம்ம பார்த்தது தான். நம்ம டார்கெட்டு இன்னைக்கு என்னடா அது, பர்பிள் ஃப்ராக் ஹேர்பின் பெண்டா, பர்பிள் ஃப்ராக் ஹேர்பின். சரி வித்தியாசமாக பண்ணுறானுங்க. என்ன சொல்லிட்டு இருந்தானே, அதெல்லாம் ஆல்ரெடி பார்த்ததான். நம்ம இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அந்த அதிரப்பள்ளி வால்பாறை ரூட்டை வந்து கம்ப்ளீட் பண்ணணும், போகணும் அப்படின்றது தான். ஸோ ரொம்ப நாளாக இருந்துகிட்டே இருக்குது என் மைண்டுக்குள்ளே. பட் வந்து அது ஏதோ ஒரு ரீசனால் போக முடியாமையே ஆகிட்டு இருந்துச்சு. இன்றைக்கி வாங்க என்ன ஆனாலும் பரவாயில்ல. Wait guys, wait. Guys, தெரியுதா? This is called சிங்கவால் குரங்கு. நம்ம ஃபஸ்ட்டு vlogல காருக்குள்ளே ஏறி அட்டகாசம் பண்ணிச்சுல, ஸோ சேம் லைக் தட். ஸோ சடனாக பார்த்தேன். ஸோ இந்த ஏரியாக்குள்ளே தான் இது இருக்கும். ஹெல்மெட்டை பத்திரமா வச்சுங்க, தூக்கிடும். அது கப்புல்ஸ் உட்காந்துருந்தாங்களா, நான் பார்த்தோம் என்னடா நம்மளை இப்படி பார்க்குறான் அப்படின்னு. அப்புறம் நான் கை காமிச்சதும் அந்த பையன் மட்டும் தான் பின்னாடி திரும்பி பார்த்தாப்புல. பார்த்துட்டு அலறி அடிச்சுட்டு ஓடுறாங்க. அது கொஞ்சம் சேட்டை பண்ணும். ஏதாவது இங்கே வர டூரிஸ்ட் எல்லாம் சாப்பிட்றதுக்கு ஏதாவது கொடுத்து பழகிட்டாங்க. ஸோ அதனால் வந்து எல்லாம் ஃபஸ்ட்டு விலாக்லேயே வந்து பார்த்திங்கன்னா இங்கே வரப்போ அது ஒரு வண்டிக்குள்ளே ஏறி காருக்குள்ளே ஏறி விட்டு ஜமாயிச்சுட்டு இருந்துச்சு ஒரு ஃபேமிலியவே. நம்ம அங்கே கேரளாவில் அந்த அதிரப்பள்ளி ரூட் ஏறணும் பார்த்தீங்களா, அது அங்கேருந்து கிளம்பும் போதும் கூட ஒரு கிளைமேட் இருந்துச்சு. ஸோ அதுவே இருந்ததுனாலும் கூட நமக்கு தெரிஞ்சிருக்காது. ஆனால் இங்கே கொஞ்சம் ஒரு மாதிரி வெக்கையாக இருக்குது. அந்த ஏரே வந்து பார்த்திங்கன்னா ட்ரை ஏராக இருக்குது, சூடாக. ஸோ அதனால தான் ஓட்ட முடியல. நான் தான் க்ளவுஸ் எல்லாம் கழட்டி உள்ளே வச்சுட்டேன். எப்போ போகணும்னா சாமி எப்படியும் நம்ம ஸ்பீடாக போக போகிறது கிடையாது, ஸ்லோவாக ஒட்டினே தான் போக போகிறோம். ஸோ அதான் க்ளவுஸ் எல்லாம் எடுத்து உள்ளே வச்சுட்டு அப்படியே போவோம். கைஸ் பசி கடைசியில் வால்பாறை விட்டு அடிவாரத்தில் கீழே இறங்கி வந்து பைனாப்பிள் வாங்கி சாப்பிட்ருக்கு. ஓகே நல்லதான், ஃப்ரூட்ஸே சாப்பிட்ருவோம். ஆயிடுச்சு, அப்படியாவது ஃப்ரூட்ஸ் இறங்கட்டுமே பார்ப்போம். லைட்டாக அடங்குச்சுன்னா ஓகே, இல்லைன்னா போகிற வழியில் அது அழகு இது வாங்கி குடிச்சிட்டு பசி ஆற்றிட வேண்டியதான். சரி வாங்க போவோம். பெருசாக எதுவுமே எக்ஸ்ப்ளோர் பண்ணல வால்பாறையிலலாம். ஸோ ஆல்ரெடி பார்த்த இடங்கள் தான் நிறையா. ஸோ அதனால் அங்கேயே ஸ்டாப் பண்ணிட்டு நம்ம வால்பாறை உள்ளே போகலை. ஏன்னா வால்பாறையிலேருந்து பார்த்தோம்னா மற்ற எல்லாமே அந்த பாலாஜி டெம்பிள் அதெல்லாமே ஒரு சைடு, அப்புறம் அந்த இன்னொரு ஃபால்ஸ் என்ன இன்னமும் ஒரு ஃபால்ஸ் ஒன்று போயிருக்கோம் அந்த ப்ரைவேட் எஸ்டேட்குள்ளே. ஸோ அது அப்புறம் கூழாங்கல் ரிவரு, ஸோ அப்புறம் ஒரு வியூ பாயிண்ட்டு இந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ ஆல்ரெடி இது vlog ஸ்டார்ட் பண்ணும்போது போனது தான். அதுவும் சேம் சம்மரில் போயிட்டு நான் இதெல்லாம் போட்டுட்டு பராபரப்பட்டுருவேன். அப்புறம் நம்மளாலலாம் முடியாது. அதனால் ஸோ நம்ம இன்றைக்கி வச்ச டெஸ்டினேஷனை வந்து அழகாக அந்த ரூட்டை ஜாலியாக எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டோம். ஸோ செமையாக பிளேஸு.